ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்போ ஒர்க்கில் தான் வந்திருக்கோம். ரூம் எடுத்து ஆக்சுவலாக ஏதோ தாரணி ரூம் லாக் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் எடுத்திருக்கோம். இந்த ரூமோட விளாக் நான் வந்து சொல்கிறேன். சாரி, இது ரூம் இல்லை, இந்த இது ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இது தனியாக உங்களுக்கு விளாகில் நான் நைட்டு போடுறேன். இப்போ பகலில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதோட நைட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் சேனல் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ எங்கே போகிறோன்னா, முதல்ல நாங்கள் சாப்பிட போகிறோம். மணி வந்து இப்போ ஒரு 2 ஆச்சு. அப்புறம் சாப்பிட போகிறோம். சரிவா தாரணி போகலாம். பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். இதோ எல்லாமே வண்டியில போறாங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம 1 2 3 4 நம்ம வண்டி 5 வண்டியில இது மாதிரி போயிட்டு இருக்கோம். ஹெல்மெட் போட்டு வண்டி வந்து ரெண்ட் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னாச்சுன்னு தெரியல, இப்போ இங்க வந்து ஆக்சுவலா நிறுத்திருக்காங்க. போ சொல்லி அவன் சொல்றான், சூர்யான்னு நினைக்கிறாரு. போ சொல்லி சொல்றான். ஆக்சுவலா என்னன்னா 24 ஹவர்ஸ்க்கு இது வந்து 600 கைஸ். நான் பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரில. 24 ஹவர்ஸ் 600 ஒரு வண்டிக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு வச்சிருப்போம். ரிட்டர்ன் வைக்கும் போது நம்ம அந்த 1 லிட்டர் பெட்ரோலோட வச்சிருக்கோம். நான் பேசுறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு தெரில. ஒரு நான் செக் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ், மைக் வந்து செக் பண்ணியிருந்தேன். மைக் நல்லா தான் கேட்குது. இங்கே மழை வரும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் மழைலாம் வரல, நல்லா தான் இருக்குது. இங்கிட்டு திரும்பணுமா? நான் இண்டிகேட்டரே போடல, நான் மட்டும் போகிறேன். இப்படி திரும்பணும்னு தெரில கைஸ், நான் சரியாக கவனிக்கல. நான் போயிட்டுருக்கோம். இப்போ பீச்சுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். பீச் பக்கத்தில் ஏதோ ஒரு என்னது ஏதோ கஃபே இருக்குது, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி சூர்யா வரான். எல்லாரும் இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து மறுபடியும் பீச்சு போகிறதா தான் பிளானு. நான் மைக் எடுத்து வாய் பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கேன். ஹாய், ஹாய் சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், வேற எதையும் சைடு போட்டு எல்லாரும் ஹாய் சொல்ல வைக்கலாம். பட் ஆனா ஆட்டோ இருக்கு. ஏதோ பீச்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஹரணி முன்னாடி ஹரணி போயிட்டு இருக்கு. ஹரணி ஒரு வண்டியில சூர்யா டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம எங்க பார்க் பண்ணணும்னு தெரியல. பட் ஆனா எல்லா வண்டியும் எல்லாம் ஹெல்மெட் நம்ம வைக்கணும். இவங்களா தான் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே வீடியோல ஒரு ரவுண்ட் அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இது வந்து மோனிஷா, பார்க்க அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கு. மோனிஷா வண்டியில அங்க இங்கே லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக இது பண்ணேன். இங்க ஏதோ பக்கத்துல பார்க்கிங்னு போட்டிருக்கு. நம்ம பைக் பார்க்கிங், இங்க பெய்டு பார்க்கிங்கா இல்லை சும்மாவான்னு தெரியல. சும்மா பார்க்கிங் தான் நினைக்கிறேன், பெய்டு இல்லைன்னு நினைக்கிறேன். பெய்டு பார்க்கிங்கோ இல்லை கைஸ், பெய்டு பார்க்கிங் இல்லைன்னு நினைக்கிறேன். பெய்டு பார்க்கிங்கா கைஸ்? பைக் பார்க் பண்ணிட்டு தான் நடந்து இங்கே போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு கஃபே, சாரி பஃபே. புஃபே தானே சொல்லுவாங்க, அதை பஃபேவா? கஃபேனியா? சாரி கைஸ், நான் ஏதோ வளர்றேன்னு நினைக்காதீங்க. வெயில் செம்மையா அடிக்குது. அங்க பாரு, அங்க வியூ சூப்பரா இருக்கு. இங்க இருந்து வியூக்காகலாம் அங்க ஒரு போட்டோ இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா, என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய சூப்பரா இருக்கு. அங்க இருந்தது. இப்போ ஒரு நல்லது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க போட்டோ எடுத்து கொடுத்துட்டு ஒருத்தவங்க 2 பேருக்கு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்துட்டு இருக்கோம். இங்கேதான் இதாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வியூ நல்லா இருக்கு. இங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாதா, எனக்கு இது என்னன்னு எனக்கு தெரியாது. எது போனாலும் எனக்கு ஓகே தான். இங்க நின்று பார்த்தா எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட் மாதிரி ஏதாவது நைட்டு கடை வருமோ? எது பாருங்களேன், வியூ செம்மையா இருக்குல்ல. கடல் கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஓப்பன் ஐஸ் செய்யறத சூப்பராக தெரியும். விட்டுட்டு எங்கேயாவது போறாங்க. ஐயோ, அங்கே ஓட்டு மேலே இங்கே போயிட்டு இருக்காங்க. நீங்க மேலே இங்கே எங்கேயோ இந்த கடைக்கு போயிட்டு இருக்காங்க. என்னது காட்ஸ் ஓன் கண்ட்ரியா, ஓன் கிச்சனா? இங்க இருந்து வியூ செம்மையா இருக்கு. இந்த கடை பேரு காட்ஸ் ஓன் கிச்சன். இங்க வந்து இதான் ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு இருக்கோம். போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கைஸ், சாப்பிட வந்துட்டோம். எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் இப்போ நான் கேமரால இந்த வீடியோல இப்போ பார்க்க போறோம். இந்த பிளேட் அப்படியே ஓரமா வச்சிருங்க. கைஸ், ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. வெயில் செம்மையா பொழந்து கட்டுது. இப்போ அடுத்து எங்க போறோம்னா அப்படியே ஷாப்பிங் போயிட்டு
ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போதான் கீழே அங்கே போகலான்னு இருக்கோம். இங்கே பாருங்க view எல்லாம் பண்றாங்க இங்கதான். இதோ எல்லாரும் இங்கே தான், இங்கே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் இங்கே தான் வராங்க. ஹாய் சொல்லு சம்பு. ஓகே சம்பு. ஹாய் ஹாய் கவிதா. இதோ இந்த இடத்துல வியூ ஸ்பாட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சன் செட்டு பார்க்கலாம். பட் ஆனால் சன் இப்போ ரொம்ப மேலே இருக்குது. செட் ஆகணும்னு பார்த்துக்கலாம். அந்த சைடு ஏதோ படிக்கிட்ட மாதிரி அங்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. வரலாம். நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்லையா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். அடுத்து பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான். பிளாக் கலரில் மண்ணெலாம் இருக்கும். அதுதான் பிளாக் சாண்ட் பீச்னு நினைக்கிறேன். அதுக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்க அடுத்தது நான் பார்க்குறேன். என்னதார் நீ? ஒன்றும் இல்லையே கைஸ். இப்போ நம்ம பீச்சில் இருந்து ஆக்சுவலாக கிளம்பியாச்சு. பீச்ல இருந்து கிளம்பி இப்போ இன்னொரு பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து நம்மளை பீச்சுக்குள்ள விடல, நமக்கே தெரியும். ஐ மீன் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போதான் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பீச்சுக்கு. அந்த பீச் நேம் எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஹாய். கேமரா காமிக்கவே இல்லடா. பைத்தியக்காரி ஏண்டி? நீ சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு தானே அவங்கள சைடு போடுறது. சரி அடுத்து இவங்கள. கைஸ் இவ ஒரு லூசு கைஸ். அவங்கள எல்லாம் சைடு போடுறதுக்கு காரணமே எல்லாரையும் கேமரால காமிக்கிறதுக்கு தான். பட் இவ யாரையும் காமிக்கல. கைஸ் ஹாய் மோனிஷா. இப்போ எங்கிட்டு போகணும்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. இவங்க எல்லாம் சைடு போட்டு போனீங்க. நான் சைடு போட்டு பையன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுப்போ. அவ்வளோதான் கைஸ். அந்த பீச்சுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பின்னாடி இருந்து விழால வீடியோ எடுக்க முடியல போல, அதனால பீச்சுக்கு போயிட்டு அவங்கள போட்டு அவங்க ரூட் கார்த்திக் தெரியும். சரி வீடியோ ஆஃப் பண்ணிடு. ஓகே கைஸ் இது பிளாக் சாண்ட் பீச். பட் ஆனால் லைட் ஆன் பண்ணாதான் அந்த பிளாக்காக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இதுதான் பிளாக் சாண்ட் பீச்சு. பாருங்க. நாங்கள் வந்த நேரம் எல்லா பீச்சும் லாக்ல இருந்துச்சு. ஷம்ரு கேட்டிட்டே இருந்தீங்க ஃப்ரீயா இருக்கும். எப்படி லைட்ல தெரியுதுன்னு தெரியல. ஆனா என்ன அங்க பிளாக் சாண்ட் பீச் தோ. ஆமா அங்க வச்சிருவோம் தண்ணி. ஆனா என்ன போட்டோ எடுக்க முடிஞ்சு இங்க எடுக்க முடியாது. அதுக்கு அங்கேயே பீச். இப்போ வந்து இங்க வேணா நம்ம கால் நினைச்சலாம். நல்ல கொஞ்சம் இருந்து நல்லா இருந்திருக்கும். முன்னாடி இருந்தா சரி வாங்க ஓரமா கழிச்சு வெளிச்சமா இருந்திருக்கும். செமையா இருக்கு இங்க அப்படியே பக்கத்துக்கு. நான் அங்க வச்சுப்போம். அங்க உள்ள அங்க அந்த இடத்துல வச்சுப்போம். கைஸ் இந்த இது இன்னும் உள்ள போலாம். உள்ள போய் பார்த்தா செமையா இருக்கும். வேணா அந்த Dress பேண்ட் பிடிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நாங்க ஓரமா அங்க வச்சிருவோம். யா இல்ல ஏன் வந்திருக்கோம். சார்ஜ் வேற எனக்கு நான் அந்த கல்லு கிட்ட வச்சிருவோம். சரி அது கல்லே வீடியோ இங்கே நான் கட் பண்ணிரலாம்னு இருக்கேன். இந்த இடத்துல தண்ணி வந்திருக்கும் போல. ரொம்ப கொதக்கதான் இருக்கு. இங்க பாருங்க செப்பல வச்சுனா நல்லா தெரியுது. எல்லாம் நடந்துட்டே போறாங்க. இங்க போட்ஸ் எல்லாம் இருக்கு. மீன் பிடிக்க போவாங்கன்னு நினைக்கிறேன். நான் செமையா இருக்கு இந்த இடம் பாக்கிறதுக்கு. ஹலோ கைஸ் அவன் என்னமோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கோ இந்த இடத்துல லைட் தெரியுது. உங்களுக்கு ஜூம் எல்லாம் தெரியுமான்னு தெரியல. ஜூம் அவ்வளவுதான். லைட் தெரியலாம் மேபி. கைஸ் இவ்வளவுதான் கைஸ். ஆமா அதான் எல்லாம் அந்த கால் நினைக்கலான்ட்டு வராங்க. நாளைக்கு காலையில வந்திருந்தா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்க இருந்து 2 பேர் வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னது ஏன் என்னது கைஸ் இப்போ நம்ம போயிருந்தது தான் அது பிளாக் சாண்ட் பீச்சு. பீச்சில் ஃபுல்லாக அந்த பிளாக் சாண்ட் இருக்கும். நைட்டுக்கு மேலே அந்த மண்ணெல்லாம் அப்படியே மினுக்குமாமா அந்த லைட்டு வெளிச்சதில். ஸோ அதான் கொஞ்சம் ஒரு அங்கே சன்செட் ஆனதே கொஞ்சம் லைட்டாக தான் ஆச்சு. ஒரு 7 மணிக்கு அது மாதிரி தான் ஆச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா முக்கியமாக அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போதே நான் தனியாக நடந்துட்டுருந்தேன். தாரணி பின்னாடி நடந்துட்டு இருந்தா என் கசின் கூட. அவள் தனியாக அங்கே பேசுனது தான் இதில் ரெக்கார்டாக இருக்குது. நான் பேசுனது அந்த அளவுக்கு விழுகலை. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஷோன்னு ஒரு வீடியோ ஆஃப் பண்ணேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பி ரூம் போயிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு அதோட. ஸோ அதுக்கான எண்டிங்காக தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ இது மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் பகலில் போயிருந்தோம் பீச்சுக்கு. அது ஃபன்னாக இருக்கும். அதை பாருங்கள். டாடா பை பை.